உங்களை பார்த்தது இப்ப? பார்த்திபன். அவர் வெற்றி பெறுவாரா? ஆ. என்ன கோரிக்கைமா அவர்கிட்ட வச்சீங்க? ஏதோ சொன்னீங்க. நாங்க கோயிலுக்கு எடுத்தோம், மாரியவர்களுக்கு எடுத்தோம்னு சொன்னோம். என்ன சொன்னாரு அவரு? சரிம்மா சொன்னாரு. சரி, சந்தோஷமா இருக்கா? ஆ. அவர் கட்டி தருவாரு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஆ. வெற்றி பெற்றுவாரா? ஆ. ஓட்டு போடுவாங்களா? ஆ போடுவாரு. வெற்றி உறுதியா? ஆ. அம்மா யாருமா வந்து உங்களை பார்த்தாங்க? பார்த்திபன். அவர் வெற்றி பெறுவாரா? வெற்றி பெறுவாரு. வெற்றி பெறுவாரா? ஓட்டு போடுவாங்க. போடுவாங்க. அக்கா யாருக்கு உங்களை வந்து பார்த்தது இப்ப? பார்த்திபன். அவர் வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. கண்டிப்பா. அக்கா ஏங்க அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க எல்லாரும்? நல்லது செய்யட்டும் நாட்டுக்கு. அக்கா சரியான வேட்பாளரா இருக்காரா பாக்கும்போது? அவர் இருக்கிறாரு. இருக்கிறாரு. சரியான வேட்பாளர். கண்டிப்பா. அப்ப விஜய் சரியான வேட்பாளர் தான் சேலத்துல நிப்பாட்டி இருக்காரா? ஆமாங்க அப்படியே வச்சிருக்காரு. வெற்றி பெற்றுவாரா? வெற்றி பெற்றாரு. என் மகன் பேரு விஜய்னு தான் வச்சிருக்கேன். அப்படியா? கண்டிப்பா நாங்க விஜய்க்கே போட்டுறோம். கண்டிப்பா போட்டுருங்க. போட்டுறோம். விஜய் தான் என் மகன் பேரு. அவ கட்டாயம் ஓட்டு உண்டு. அப்ப கண்டிப்பா வெற்றி உண்டு. எங்க ஓட்டு விஜய்க்கு தான். எஸ்ஆர் பார்த்திபன். ஆனா அவர் வெற்றி பெறுவாரானே? இந்த சேலம் தெற்குல வெற்றி பெறுவாரானே? வாய்ப்பு இருக்கு. வெற்றி பெறுவார். வெற்றி பெறுவார். ஆனா சின்ன இடம் தெரியுமாண்ணே? விசில். மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா விசில் சின்னத்துக்கு? இளைஞர்கள் பட்டாலும் அதிகமா இருக்கிறாங்க, எல்லாமே போடுவாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எல்லாமே போட்டுருவாங்க. அப்ப வெற்றி உறுதி. 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 மக்கள் ஏமாத்த மாட்டாங்க. ஏமாத்த மாட்டாங்க. கண்டிப்பா போட்டுருவாங்க. கண்டிப்பா. ஏன் அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? ஒரு மாற்றம் வரணும். மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஆமா. வெற்றி கட்டாயம் உண்டு. கண்டிப்பா உண்டு. பாத்துக்கலாம். நன்றி. நன்றி. பார்த்திபன் ஆக்சுவலாக தெற்கு தொகுதியில் நிற்கிறாரு தாவேக்கால. கண்டிப்பாக அவர் வின் பண்ணுறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இன்னைக்கு விஜய் சார் இன்னைக்கு குமரி மாவட்டத்தில் இன்னைக்கு அவர் பயங்கர மாஸ் அங்கே கிளப்பிட்டு இருக்காரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே இவர் மாஸ், இங்கே இவர் பணியை தொடர்ந்துட்டாரு. 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த 10 டேஸில் எல்லாருமே நீங்கள் போய் எல்லாருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் போய் இப்போ ஓட்டு கேட்கணும், நம்ம விசில் சின்ன தான் ஜெயிக்கணும், அடுத்த 50 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் இது அப்படின்னு விஜய் சார் சொல்லியிருந்தாரு. ஏன்னா விஜய் சாரோட நான் பார்த்துருக்கேன், அவர் நேர்லையும் பார்த்துருக்கேன். ஏன்னா அவருடைய சர்க்கார் படத்துலாம் கொஞ்சம் சப்போர்ட் ரோலில் அவரோட நடிச்சிருக்கேன். சாரியும் தெரியும், இவரையும் பார்த்துருக்கேன் நேரில். பார்த்திபன் அவர்கள் இந்த தொகுதிக்கு சரியான வேட்பாளர் போட்டிருக்காரா விஜய்? கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றம் தேவை, புது ஆட்கள் தேவை, புது வகையான விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்கணும், அதுதான் எல்லாருக்கும் தேவை. கண்டிப்பா சரியான வேட்பாளர். எப்படி அவர் உழைப்பு மக்கள் ஓட்டு போடுவாங்களா அவருக்கு? கண்டிப்பா. ஆக்சுவலா பார்த்திபன் சார் வந்து விஜய் சார் வந்து இது பண்ணிருக்காரு, எலெக்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு விஜய் சாரோட மாசுல இருந்து தான் எல்லாருமே வருது. அவரு சொல்லியிருக்காரு, என்ன வந்து 233 தொகுதிகளும் என்ன மட்டும் பார்க்காதீங்க, ஒவ்வொரு வேட்பாளரும் விஜய் என்னவா நினைச்சு பாருங்கிறப்ப அவரு எந்த அளவுக்கு அவரு கான்பிடென்டா இருங்கன்னு சொல்லுவார்ல, கான்பிடென்ட் அவர் கொடுத்திருக்காரோ அந்த அளவுக்கு இவரும் அந்த கான்பிடென்ட்ல நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. கண்டிப்பா இந்த டைம் விசில் சின்ன ஜெயிக்கும். கண்டிப்பா ஷியூர். விசில போட்டுருவோமா? போட்டுடும். யாருக்கு உங்களை வந்து பார்த்தது? நம்ம பார்த்திபன் அண்ணா வந்து பார்த்தாங்க. கண்டிப்பா அவங்க தொகுதி தான் வின் பண்ணும். கண்டிப்பா வெற்றி பெறுவார். வேற மாற்றமே இல்ல. மக்கள் என்ன சொல்றாங்க? ஓட்டு போடுறேன்றாங்களா? இந்த டைம் மாற்றம் கண்டிப்பா வேணும்னு மக்களும் நினைக்கிறாங்க. சோ கண்டிப்பா நம்ம டிவிக்கே தான் வின் பண்ணோம். விஜய் சரியான வேட்பாளர் போட்டிருக்காரா இங்க பார்த்திபன்? கண்டிப்பா சரியா தான் சூஸ் பண்ணி போட்டிருக்காரு. அவர் தான் கண்டிப்பா வருவாரு. பார்த்திபன் வெற்றி உறுதியா? கண்டிப்பா உறுதி தவிர வேற பேச்சுக்கு இடம் இல்லை. இங்க மக்கள் ஏமாத்த மாட்டாங்க, ஓட்டு போட்டுருவாங்க. மக்கள் ஏமாற்ற மாட்டாங்க. எல்லாருமே நம்புறோம். வேட்பாளர் கண்டிப்பா தகுதியான வேட்பாளர் தான். வெற்றி உறுதி. கண்டிப்பா. யாருக்கு வந்து உங்களை பார்த்தது? பார்த்திபன். அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காங்க? கண்டிப்பா இருக்கு. வெற்றி பெற்றுவாரு. ஏங்க அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு நல்லது செய்வார் அவர் வந்தா, அதனால வெற்றி பெறுவாருன்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா. விஜய் பார்த்திபனை சரியான வேட்பாளரா இந்த இடத்துல நிறுத்தி இருக்காரா? சரியான வேட்பாளரா தேர்ந்தெடுத்து நிறுத்திருக்கிறாங்க. இந்த தொகுதிக்கு கண்டிப்பா பார்த்திபன் அண்ணா கண்டிப்பா வருவாங்க, வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா வருவாரு. அவர் பரிச்சயமான முகமா இருக்காராங்க? கண்டிப்பா தெரிஞ்சவரா இருக்காரு. கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. கட்டாயம் வெற்றி பெறுவார்.